இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சகோதரா சகோதரி, தமிழ்நாட்டில் உள்ள என் தொப்புள்குடி உறவுகள், என் தாய் தந்தை, சகோதரி, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், மற்ற எல்லாருக்கும் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, கவனமாக தயவு செஞ்சு கேளுங்க. ஏனோ தானோன்னு இந்த வீடியோவை தள்ளி விட்டு போகாதீங்க. ஏன்னா இது முக்கியமான தருணம், இது நமக்கான தருணம், நமக்கு வேண்டி உள்ள தருணம், நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தருணம். அதனால் இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்துங்க, அதோடு கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ டு ஆல். ஓகே, சரி. இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், திமுக 15 எம்எல்ஏக்களை 30லேருந்து 50 கோடி ரூபா கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சி அப்படின்னு சொல்லி பல பொய்களை தொடர்ந்து கட்டமைத்து வருகின்ற ஆளுங்கட்சிகள், மினிஸ்டர்கள், அமைச்சர்கள் தொடர்ந்து செய்துன்னு வராங்க. இதை மக்கள் நம்புவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் விவரமுள்ளவர்கள், அரசியல் தெரிஞ்சவர்கள், அன்பு காட்டக்கூடியவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தை அல்லது அதை சார்ந்த மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களையோ யாரும் தவறாக நினைக்க மாட்டாங்க. ஏன் திடீர்னு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறியா நீ அப்படின்னா, சத்தியமாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலைங்க. நியாயத்தை பேசணும், சரிங்களா? இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அவ்வளவும் கட்டுக்கதைகள். எங்கே இவங்க செய்யக்கூடிய நிர்வாக திறமையற்ற வேலை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை. இப்போது என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளிகளை எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலாக சீக்கிரமாக மாற்றணுன்ற ஒரு பிளானில் போயின்னு அது சீக்ரெட்டாக போயின்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீர் பிரச்சனை, ஆணவ படுகொலை, பின்ன பெண்கள் பாலியல், பின்ன கஞ்சா கடத்துறது, இப்படி பல குற்றங்கள் தொடர்ந்து அடிக்கடி நடந்துட்டுருக்குது. அதெல்லாம் மக்கள் பேசவோ சிந்திக்கவோ செயல்படவோ கூடாது என்பதற்காக திமுக மேலே திருப்பி பழிய போடுறாங்க. ஆட்சியில் இருக்கிற தாவேக்க ஆளும் கட்சியாக இருந்துக்குன்னு, ஆனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவை குற்றம் சாட்டின்னு இருக்கிறாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஏன்னா மக்கள் நம்ம நம்பணும், நம்ம முட்டாளு. இவங்க சுகமாக போயிட்டு வந்துன்னு இருப்பாங்க. இதுதான் இவங்க பிளான். அதாவது மக்களை முட்டாளாக்கி மக்கள் நினைப்பை திசை திருப்பி விட்டு இவர்கள் சொல்வதெல்லாம் மக்கள் நம்புவாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க பின்னையும் திரும்ப பொய்களை கட்டமைத்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் யாரும் இதை நம்ப வேண்டாம். சரி, திமுக ஆட்சி கவுத்துட்டு பதவியில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஒரே ஒரு உதாரணம், நீங்களே உட்காதுன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆலோசனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை என்பது உங்களுக்கே புரியும். இப்போ ஏடிஎம்கேல இருக்கிறது 22 பேர் இல்லைங்களா? அது உங்களுக்கே தெரியும். எத்தனை பேர்? 22 பேர். திமுகவில் இருக்கிறது தற்சமயம் 59 பேர். அப்படியே தாவேக்காலேருந்து 15 எம்எல்ஏவை 35லேருந்து 50 கோடி ரூபா கொடுத்து வாங்கினா கூட மொத்த கணக்கு எவ்வளோ வரும்? 96 பேர் வரும். ஆனால் நமக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வேணும்? 118 வேணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போது இனியும் 22 எம்எல்ஏக்கள் வேணும். அப்போ 22 எம்எல்ஏ யார் சொல்லுங்கள், நீங்களே ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்கள். அப்போது வேணுமென்று திமுகவை குறை சொல்ல வேணும். தங்கள் நிர்வாக திறமையற்ற நிர்வாகத்தை குறை சொல்லக்கூடாது மக்கள். அதனால் இதை திசை திருப்புகின்ற வேலையாக தொடர்ந்து செஞ்சுன்னு வராங்க தாவேக்க அரசு. அதே போல தான் இப்பவும் கட்ட விட்டு விட்டுருக்குறாங்க.
ஒரே ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு சொல்லிட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்பொழுது இன்றைய தினம் அதாவது 2/7/2026 இன்று பல கொலை குற்றவாளிகள் என்று கேஸ் உள்ள, அதுக்கப்புறம் போதைப்பொருள் கடத்தல் உள்ள, கனிம வளம் கடத்தல் உள்ள இடி கேஸ் இருக்குது, பலவிதமான சிபிஐ கேஸ் இருக்குது. அவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துன்னு வரீங்க நீங்கள் என்றால் உங்களுடைய எண்ணோட்டம் என்ன? இவர் கிளீன் கவர்மெண்டா? இது கிளீன் கவர்மெண்ட் இல்லைங்க, இது கிளீனே ஆகாத கவர்மெண்ட். ஓகே மக்களே, கவனமாக இருங்க. திருப்பி நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். தயவுசெய்து அந்த சின்ன 3 நிமிஷம் பதிவு கவனமாக பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இந்த பதிவில் தெளிவாக நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் மக்களை மதிக்காத, தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்திய ஏடிஎம்கேலேருந்து போனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற இதர கட்சிகள்லேருந்து போனவங்களாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தல் வந்தால், நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இடைத்தேர்தல் வந்தால் இரு கரம் கூப்பி கேட்டுக்கிறேன் மக்களை, நம்மளை இழிவாக பண்ணுறானுங்க இந்த அரசியல்வாதிகள், நம்மளை குப்பை தொட்டி மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக தாவேகா கட்சியில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அவங்க கிளீன் கவர்மெண்ட் இல்லை, அவங்க கிளீனே ஆகாத கவர்மெண்ட். அவங்க தூய சக்தி இல்லை, அவங்க துர்நாற்ற சக்தி சொல்லி இந்த பதிவை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நீங்கள் ஓட்டு போடுறது இருந்தால் சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. சுயேட்சை யாராவது நின்னாங்கன்னா சுயேட்சை போடுங்க. அவங்களும் தாவேக்கால் வாங்கப்பட்டால் தாவேக்கா பணம் கொடுத்து விலைக்கு வாங்குகிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளும் பதிவாக இந்த பதிவு இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவான நான்.